வசந்தி இந்தாம்மா. ஐயா எக்க போட்டே வண்டியலோ? ஆமா வசந்தி, எல்லாருக்கும் போட்டு வந்தானே தந்துட்டு இருக்கேன். நாலு முடி என்ன சின்ன பொண்ணு? என்ன நாலு முடி, நீங்க தானே சாப்பாடு வேணும்னு கேட்டிய, இப்ப என்னமோ வேணாங்கிற மாதிரி பேசுறிய. இப்ப யாரு வேணாங்கிற மாதிரி பேசுனா? பிறகு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறிய, அப்புறம் அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏக்க நீங்க கொண்டு வந்தத உமாக்கு கொடுங்கக்க. ஏன் வசந்தி, நீ இதை புடி வசந்தி, நான் உமாக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஏக்க இல்லக்க, நான் சிக்கன் சாப்பிடும்போது காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐயா அப்படியா? சரி, இப்ப என்ன, உங்க தட்டுல இருக்கிறதெல்லாம் என் தட்டுல போடுங்க, அவ்வளவு தானே. போட்டுட்டு வெறும் சோறை மட்டும் தின்னுங்க. இப்ப உன்ட்ட யாராச்சும் கேட்டாவளா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏக்க நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா எனக்கு நானே வந்து சாப்பாடு போட்டுக்கட்டுமா? சரி வா வசந்தி, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நீயே போட்டுக்கவா. சரிக்க. காமாட்சியக்க யோசிச்சுதான் பதில் சொல்றீங்களா? ஏன் சின்ன பொண்ணு? ஏக்க இவளெல்லாம் கிச்சனுக்குள்ள விடாதீங்க. இருக்க அவளத்தையும் எடுத்துட்டு வந்துவா பாத்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பொட்டு சாப்பாடு கூட வீட்டுல இருக்காது பாத்துக்கங்க. ஏக்க ஏன் நீங்க கண்டீங்களோ என்ன உள்ள விட்டா எல்லா சாப்பாடையும் தின்றுவேன்னு? இப்படி அசிங்கப்படுத்தி பேசுனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் எங்க வீட்டுக்கே போறேங்க. எனக்கு ஒண்ணு நீங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் வீட்டுல போய் என்னத்தாலும் பொங்கி எத்தனை மணிக்கு வேணாலும் தின்னுக்கிறேன். இங்க சாப்பிடுவோன்னு சொல்லி காமாட்சியா கிட்ட கேட்டதே நான் தான். ஆனா ஆளுக்கு முந்தி 2 பேரும் உட்காந்து தின்னுக்கிட்டு என்னையவே குறை சொல்றிய. என் நாலு முடி, என்னமோ நீங்க எங்களுக்கு சோறாக்கி போட்டது மாதிரி பேசுறிய. எல்லாரும் காமாட்சியக்கா வீட்டுல தான் திங்கிறோம், யாரும் உங்க வீட்டுல வந்து திங்கல. ஏபா ஏக்க நீங்க சொல்லுங்க, நான் இருக்கணுமா போணுமா? போங்கக்க. இழுவ உனக்கு கொழுப்பு கூடி போச்சு பாத்துக்க. வர வர ரொம்ப திமுறா பேசுறீங்கடாக்கா. ஒரு நாள் இருக்கு உனக்கு. ஏக்க சொல்லுங்கக்க, நான் இருக்கணுமா போணுமா? வசந்தி, நான் எப்ப வசந்தி உன்ன போ சொன்னேன்? நீ வா, நீ வந்து உனக்கு வேணுங்கிறத போட்டுக்கவா. சரிக்க, நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான்க்க நான் இன்னும் இங்க நிக்கிறேன். இல்லனா மட்டும் அப்படியே வீட்டுக்கு போயிருவிய என்ன? நான் தான் உன்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, என்கிட்ட இனிமே நீ பேசாத சொல்லிட்டேன். சரி சண்டையை விடுங்க 2 பேரும். பாருங்கக்க எப்படி திமுறா பேசுறான்னு. சரி வசந்தி வா. உமா இந்தாமா. எக்க உங்களுக்கு இருக்கா? இழிவ கேட்ட கேள்வியை கூட நம்ம கேட்கலையே. ஏக்கா ஆமா, உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் சாப்பாடு நிறைய இருக்குமா. இந்த பிள்ளைகளுக்கு காலையிலக்கும் சேர்த்து தான் வடிச்சேன், ஒன்னும் திங்காம போயிடுச்சுவல, அதனால நிறைய சாப்பாடு கிடக்கு. யாரும் கவலைப்படாம சாப்பிடுங்க. சரிக்க. வசந்தி வாமா. ஆளுக்கு ஓட்டத்தை பத்தியலா காமாட்சியக்க, இப்போ ஒன்னும் கெட்டு போல, அவிய கிட்ட வீட்டை ஒப்படைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாவம் சின்ன பொண்ணு, சாப்பிடறதுக்குலாம் அப்படி கணக்கு பார்க்க கூடாது. அவ அப்படி எவ்வளவு சாப்பிட போறா? அவ வேணுங்கிறத சாப்பிடட்டு விடு. சரி, அதுக்கு மேல உங்க விருப்பம். திருடன் கையிலேயே சாவியை கொடுக்குறிய, வீட்டுல இருக்க மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகுது. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் தான் வாரேன். சரிக்க. கடவுளே, என்ன இது? என்ன வசந்தி இதெல்லாம்? பொறுங்கக்க, பொறாமையில பொங்காதிய. என்ன நாள் முடியுது, தட்டுல சோறையே காணா. இப்பதானே சொன்னேன் பொறாமையில பொங்காதன்னு. ஆமா, உங்களை பார்த்து பொறாம பட்டுட்டாலும் என்ன நாள் முடியுது, அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோன்ற ஒரு அறிவு இருக்கா? அவியிலே ஏதோ நீங்க கேட்டியில தானே சாப்பாடு போடுறேன்னு சொன்னாவ, அதையும் நானா வந்து தான் போடுவேன் கிளிப்பேன்னு உள்ள போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கிய? ஏன் உனக்கு என்ன? அந்த அக்காவே என்ன ஒண்ணும் சொல்லல. நாலு முடி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்கிய. ஏப்ப வசந்தி, கொஞ்சமாச்சு பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க வசந்தி. ஏன் இப்ப நான் என்ன பெரிய மனுஷி மாதிரி நடக்காம இருக்கேன்? அடுத்த வீட்டுக்கு வந்தா கை கால அடக்கிக்கிட்டு இருக்கன்னு வசந்தி. அவிய பிள்ளைகளுக்காக தான் வாங்கிட்டு வந்தாவ. ஏதோ நீ வாய் விட்டு கேட்டுட்டா அப்படிங்கறதுக்காக தான் அவிய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வச்சிருக்காவ. கொடுத்ததை தின்னுட்டு அடக்கம் காட்டாம இருக்கதை விட்டுட்டு என்ன வசந்தி இதெல்லாம்? அவிய நாளை பின்ன நம்மள வீட்டு பக்கம் சேப்பாவளா? உங்களை வேணா சேர்க்க மாட்டாவளா இருக்கும், என்னையெல்லாம் சேப்பாவ. ஆமா, நீ அப்படி நல்லது செஞ்சு தள்ளிட்டா உன்னை சேர்த்துருவாவ. ஏன் நான் டயட்ல இருக்கேன், அதனால எனக்கு புரோட்டீன் தேவைப்படுது, சிக்கன் எடுத்துட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு? உனக்கு அந்த புரோட்டீன் தேவைப்படுச்சுன்னா நீ வாங்கி வச்சு நீ திங்கணும். இப்படி அடுத்த வீட்ல இருந்து திம்பாவ. இப்ப ஏதோ சொன்னியல, என்ன சொன்னிய? ஏன் உனக்கு இருக்கே முடியல? ஒரு இடத்துக்கு வந்தா ஒழுங்கா இருக்கணும். உனக்கு இருக்க முடியாது, அவளுக்கு இருக்க முடியாது. அவ ஒரு திமிசா பாடப்படுத்தினா நீ ஒரு திமிசா தான் பாடப்படுத்திட்டு வாரா. ஏக்க ஒரே ஒருக்கா எனக்காக புரோட்டீன் மட்டும் சொல்லுங்கக்க. ஏப்பா ஏக்க சொல்லுங்கக்க. சின்ன பொண்ணு தூர போயிரு. ஏக்க சொல்லுங்கக்க. போமா. ஏக்க சொல்லுங்கக்க. என்னத்த சொல்லணும்? ஏக்க ஒரே ஒரு தடவை உங்க வாயினால புரோட்டீன் மட்டும் சொல்லுங்கக்க. ஏப்பா சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா தூக்கி எறிஞ்சிருவேன். என்னது? ஏக்க சாரிக்க, ஒரே ஒருக்கா சொல்லுங்கக்க. முடியாது. ஏதோ இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுவாளுவ. தாய்க்கிழவி சொல்லுங்க தாய்க்கிழவி. தூர போ சின்ன பொண்ணு. சும்மா கடந்து எரிச்சல கிளப்பிட்டு இருக்கா. மனசுல ஒரு வாய் திங்க உரியலா, சும்மா உயிரை வாங்கிக்கிட்டு. ஏக்க இப்ப நீங்க சொல்லலன்னு வைங்களா, என்ன செய்வா? ஒன்னும் செய்ய மாட்டேங்க, சொல்லுங்க. சரி, ஒரே ஒருக்கா தான் சொல்லுவேன், திருப்பி திருப்பி கேட்க கூடாது. சரிக்க. புரோட்டீன். எந்திரிங்க.
இப்ப எதுக்கு நீ சிரிக்கிறா? ஏக்க சாரிக்க, சிரிப்பா வருது. சிரிப்பா வருதா? ஆமாக்க. ஓ, அப்ப யாராச்சும் கீழே விழுந்தா உனக்கு சிரிப்பா வருது அப்படிதானே? ஆமாக்க. ஒரே ஒரு நிமிஷம் இருமா, இந்த வாரேன். ஏங்க என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குறிய? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஒரே ஒரு நிமிஷம் நீ வாயை மூடிட்டு இரு. உன் சிரிப்பு மயக்கத்துல அடுத்த வீல எத்தி தள்ளுவ அப்படிதானே? ஏக்க தெரியாம பண்ணிட்டேங்க. நீங்க இத்தனையூனா இருக்கீங்களா? அதான் நீங்க இருக்கதே தெரியாம மிதிச்சு தள்ளிட்டேன். ஓ அப்படியா? ஆமாக்க. எனக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறது நல்லா தெரியுதுமா. ஏக்க தெரியதானே செய்யும், நான் நல்லா வளர்த்தியா இருக்கம்ல. நீ நல்லா தெரியுறமா, ஆனா உன் மண்டக்குள்ள இருக்க மூளை தான் எங்க இருக்குன்னு தெரியல. கீழே தான் எங்கேயாச்சும் போட்டிருப்பா, தேடி எடுத்துட்டு வா. இவளை எங்க? ஏக்க என்ன விட்டுருங்கக்க, அவங்கள மிதிச்சனால தான் நான் சிரிச்சேன். அப்படி எப்படிமா உன்னை விட முடியும்? உனக்கு தான் யாராச்சும் கீழே விழுந்தா சிரிப்பா வருமே. ஒரே ஒரு நிமிஷம் இரு. ஏக்க வேண்டாங்க, சமாதானமா போயிடலாம். அது எப்படி வசந்தி? உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் செய்யாம இருப்பேன். இந்தா வாங்கிக்க. எவளாச்சும் நீ பல்ல காட்டு, அப்புறம் தானே இருக்கு. அடுத்தவ கீழே விழுந்தா அவ்வளவு குசி என்ன? இப்ப பல்ல காட்டு பாப்போம். ஏக்க தூர போங்கக்க. ஒரு வாய் சோறு திங்க விடுறீங்களா? உங்களுக்குள்ள சண்டை போட்டு தேவையில்லாம என்ன அடிச்சு போட்டிய? ஆமா நீ ஒண்ணுமே பண்ணல. தூர போங்கக்க. ஏக்க கை கொடுத்து தூக்குங்கக்க. இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும். சிரிக்கிறேங்கிற பேர்ல இருக்க வீரெல்லாம் போட்டு அடிக்க வச்சீரா? இனி நீ சிரிக்கும் போது உன் கையும் காலும் தூக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. தூக்குற கைகளை சுக்கா முடிச்சு போட்டு புடியே. ஏக்க வசனம்லாம் அப்புறம் பேசலாம், கைய கொடுங்கக்க. மெதுவா எலும்பு. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஆமா நீ என்ன மிதிச்சு தள்ளுவா, நான் அவன் மேல கோபப்படாம இருக்கணும். சரிக்க விடுங்க, சமாதானமா போயிடலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி சண்டை போடக்கூடாது. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமாதானம் சொல்லுவேன், நான் கேட்கணுமாக்கும். சரிக்க உட்காந்து சாப்பிடுங்க. எந்திரி வசந்தி, நான் ஒன்னும் அவ்வளவு வேகமாலாம் ஒண்ணு மிதிச்சு தள்ளல. ஏதோ லேசா தான் என் கால் பட்டுச்சு, அதுக்கு ஏதோ எந்திரிக்கவே முடியாத மாதிரி கிடக்கா. ஏ பாவி, இது அவங்க ஊர்ல லேசாவா? இது வீட்டுக்காரெல்லாம் எப்படிதான் இவ கூட இருக்காருன்னு தெரியல. அடிச்சு தள்ளுனதும் இல்லாம லேசாதான் மிதிச்சேன்னு வேற சொல்றா பாருங்களா. இவ கால்ல கட்ட முளைக்க இப்படி மிதிச்சு தள்ளிட்டாளே. வசந்தி அக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க சாப்பாடை சேர்த்து நான் தின்றுவேன். கிறுக்கி செஞ்சாலும் செய்வா. எந்திரிச்சு சாப்பிடுவோம், அதான் இப்போதைக்கு முக்கியம். திருப்பி யாரு போய் வீட்டை சமைச்சுக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். என்ன உன் அனுப்பி முடிஞ்சிருச்சா? நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. அவிய வேலையை பார்த்தா சரிதான். ஒரு வாய் சோறு திங்க முடியுதா நிம்மதியா? 4 முடி நான் சாப்பாடு எடுத்துருவேன்னு சொல்ல வந்தானே ஓடி வந்திய. ஆமா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததே சாப்பாடுக்காக தான். நீ என்ன அசால்ட்டா வந்து எடுத்துருவேங்கிறா? அப்புறம் எப்படி நான் விட்டுட்டு இருக்க முடியும்? அதான் எந்திரிச்சேன். உங்களை போய் நான் பெரிய ஆள் நினைச்சேன் பாருங்க, அது ஏன் தப்பு தான். உன்னையா நினைக்க சொன்னா? நீ ஏன் நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவகிட்ட எல்லாம் பேசி ஒன்னத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது. நான் வேமா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். ஏக்கா ஏன் நீங்க தானே எங்களை போன் போட்டு வர சொன்னது, இப்ப என்ன கிளம்புறேங்கிறிய? நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை காமாட்சி அக்கா கிட்ட சொல்லியாச்சு. வேணும்னா வீட்டை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏக்கா சொல்லுங்க. ஏமா நாளைக்கு ஜெஸ்ஸியோட அப்பா வீட்டுக்கு வராரு, அப்ப எல்லாரும் வந்துருங்க. ஏதான் சொல்ல கூப்பிட்டேன், சொல்லியாச்சு. ஏக்க அப்படியா? நாளைக்கு ஜெஸ்ஸியோட அப்பா வராவளோ? ஆமா. ஏக்க உண்மையதான் சொல்றீங்களா? ஏன்னா கேக்குறோம்னா போன தடவையே உங்களை ரொம்ப திட்டி அனுப்பிட்டாவ. இதுக்கப்புறமும் உங்களுக்கு அவிய மேல நம்பிக்கை இருக்குன்னா அது பெரிய விஷயம்தான். ஏன் 4 முடி சும்மா இருக்க முடியலையா? சின்ன பொண்ணு, நான் நடக்க போறதான் சொல்றேன். அந்த பிள்ளை ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவ என்ன நினைச்சுக்கிட்டாவ, நல்ல பெரிய இடத்துல பொண்ணு கிடைச்சிருக்கு, வளைச்சு போட்டுருவோன்னு நினைச்சிட்டாவ. அதனாலதானே அவிய அம்மா அப்பா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி போய் விழுவுறாவ. என்னமோ உலகமே இந்த காசுல தான் இருக்கு. என்ன மாதிரியான நல்ல ஆட்கள் குறைஞ்சுக்கிட்டே வரவே இந்த உலகத்துல. உங்கள மாதிரி ஆட்கள் இல்லாம இருக்கிறதா இந்த உலகத்துக்கு நல்லது. ஏன் நான் ஒன்னு என்ன பண்ணேன்? அவிய ஒரு நல்ல விஷயம் சொல்றாவ, உங்களுக்கு ஏத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, பேசாம இருக்கலாம்ல. தேவையில்லாம ஏன் இப்படி பேசுறிய? உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா நீங்க பெரிய உண்மையை மட்டும் தானே பேசுவீங்க. ஏப்ப எவகிட்டையும் நல்லதே சொல்லக்கூடாது. அவளா பட்டு திருந்தட்டும்னு விட்டுறணும். நம்ம சொன்னோம்னா இப்படித்தான் நம்மகிட்டே எகிரிக்கிட்டு வருவாள்வ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரா மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.